அடுத்ததாக இது தொடர்பான கருத்துக்களை வழங்குவதற்காக வழக்கறிஞர் அஜிதா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். ஞானசேகரனுக்கு தற்போது தண்டனை விவரமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்டனை விவரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு வன்முறை. குறிப்பாக ஒரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவி அவங்களுடைய ஒரு கேம்பஸ்லயே இவ்வளவு கொடுமையான ஒரு வன்முறையால ஒரு 3ஆம் தரப்பு நபர் கல்லூரிக்கு வெளியில் இருந்து வந்து இவ்வளவு அராஜகமாக அதை செய்திருக்கிறாருங்கிறது அதிர்ச்சிக்குள்ளாக்கின விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவருடைய அந்த பாலியல் செயல்களை வீடியோ எடுத்துக்கொண்டு இனிமேலும் நான் அழைத்தால் வரணும், நான் இந்த சாரை கூப்பிட்டாலும் கூட நீங்க போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசும்போது அது ஒரு ஐடி ஆக்ட் கீழே கூட பல ஆஃபென்சஸ் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 11 பிரிவுகள்ல தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அது 30 ஆண்டு காலம் அப்படிங்கிறது இறைட்ட காலம் அப்படிங்கிறதா ஒரே நேரத்தில் 30 ஆண்டு காலம் அல்லது அடுத்தடுத்து என்பதை நான் பார்க்க முடியவில்லை. எனக்கு அதை பற்றி தீர்ப்பு அந்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அந்த தீர்ப்பின் பக்கங்களை பார்க்காதனால அப்படி இருக்கு. அதிகபட்ச தண்டனை என்பது மிக மிக சரியானது. இது போன்ற குற்றங்கள் இதுக்கு மேல செய்ய எண்ணுபவர்களோ அல்லது செய்தால் இப்படிதான் ஆகும் அப்படிங்கிற ஒரு சரியான மெசேஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நபர் தனியா இவர் மட்டும்தான் இதை செஞ்சிருக்காரா? இவர் அந்த பெண்ணோட அந்த தவறு செய்யும் பொழுது அந்த பெண்ணை மிக மோசமான ஒரு வன்முறை செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு அந்த ஞானசேகரனுக்கு ஒரு அழைப்புல சார் மிரட்டி மட்டும் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னதாக அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே தகவல் இருந்தது. அதை பற்றியான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன வந்ததுங்கிறது தெரியல. அப்ப இவர் மட்டுமே இல்லாம இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு குற்றவாளி தனியா பண்ணியிருக்காருங்கிறத மட்டும் புலனாய்வு செய்த விஷயங்கள்ல இன்னும் என்னன்னு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு என்கிற அடிப்படையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது ஒரு குற்றவாளிங்கிற அடிப்படையில இது மிக கடுமையான நல்ல தீர்ப்பு. இப்படிப்பட்ட தீர்ப்புகள் ஒரு அச்சத்தையும் வருங்காலத்துல டிட்டரண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வன்முறைகள் நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு சூழலை அச்சத்தை ஏற்படுத்துகிற தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் தண்டனை விவரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமிகு அஜிதா.